ஒரே ஒரு தொகுதியில் வந்து விஜய் ஜெயிப்பார். ஏதாவது ஒரு தொகுதி, அது கூட சூஸ் பண்ணணும் தொகுதி, எந்த தொகுதியில் நின்னா எப்படி விருதாசலம் தொகுதியை தேர்வு செஞ்சார் பாருங்க. அந்த மாதிரி வந்து விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியை தேர்வு செய்ய கண்டிப்பாக மக்கள் வந்து வாக்களிப்பாங்க நிச்சயம். ஏன்னா நாங்கள் பாரபட்சம் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு இல்லை 3 ஓட்டு கூட வரும். ஆனால் எல்லா தொகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நிறுத்துற கேண்டிடேட் ஜெயிப்பாங்கன்னு சொன்னால் அது வாய்ப்பு இல்லை. கூட்டணியில் போனால் வாய்ப்பு இருக்கு. விஜய் ஏடிஎம்கே கூட்டணியில் போனார்னா அந்த வாக்குகள் இவருக்குள்ள வாக்குகள் எல்லாம் சேர்ந்து அங்கே போனால் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் தனித்து நின்னாக்கா விஜய் ஒருவர் வெற்றி பெறுவார், மீதி யாரும் வரணும். ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா, கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முதலமைச்சர் கனவுன்றது கனவு தான், அப்படியே கனவாக போயிடும், வாய்ப்பே கிடையாது. எம்எல்ஏ ஆயிடுவார் கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த ஆரம்பத்தில் இப்போ அது அதனால தான் இப்போ அவர் இப்போ பாருங்கள், எந்த ஒரு பெரிய அலை வீசுதா விஜய்க்கு? ஒரு அலை வீசணும்ல, வீசல. இப்போ என்ன சொல்லுவாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சுற்றுலா போக போகிறாரு, அதுவும் ட்ரோல் மெட்டீரியல் ஆகும். என்ன கண்டென்ட் இல்லாமல் இருக்கிறாங்க, கண்டென்ட் கிடைக்கும்.